இந்த விசேஷ நாளிலும் இந்த பதிவை முழு மனதுடன் கேட்பவர்களுக்கு கடவுள் ஒரு கண்டிஷனான ஒரு வெற்றி செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். ராக்கெட் வேகத்தில் வெற்றி, அதற்கு தேவை சில பயிற்சிகள். எதை எடுக்கணுமோ அதை இப்போ வரைக்கும் நீங்கள் எடுக்கல. நீங்கள் பார்க்குற கனவு கூட மோசமாகவே இருக்குது. அதற்கு மூல காரணம், அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கடவுள் கனவின் மூலமா என்ன வெளிப்படுத்துறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு அன்பே சாயில சொல்லியிருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதற்கு அடிப்படை காரணமா அமைகிறாங்க. எதை மற்றவங்க கிட்ட சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இனியும் இதை தெரிஞ்சுக்காம வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பது அப்படின்றது 90% காணாமல் போயிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, 100% நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்க அன்பே சாய் குடும்பத்தில் வந்தீங்களோ அன்னையில இருந்தே உங்களுக்கு தினமும் தீபாவளி தான், தினமும் ஆயுத பூஜை தான். ஸோ எதெல்லாம் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குதோ எல்லாமே உங்களுக்கான நாளாக சாயப்பா கொடுத்துட்டாரு. உணர்றவங்க அழகாக ஜெயிக்கிறாங்க. இதை உணராதவங்க திரும்ப திரும்ப தோல்வி முகத்தை சொந்த முகமாக மாற்றிக்கிறாங்க. எதை செய்ய போறீங்கன்றது இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம அன்பே சாய் குடும்பம் தொடர்ந்து வெற்றிகரமான வழியில் போயிட்டு இருக்குது. எல்லோருடைய மனதிலும் ஒரு ஆழமான தீபத்தை கடவுள் எரிய விட்டிருக்காரு. இருட்டா இருந்த நம் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்து சக்க போட்டுக்கிட்டு இருக்குது. கவலைகள் தீருது, முகத்தில் நம்பிக்கை பெருகுது. வாழ்க்கையில் தன்மானமும் முளைப்பும் முயற்சிகளும் இதை எல்லாத்தையும் தாண்டி பொறுமையும் நம்பிக்கையும், அதையும் தாண்டி சகிப்புத்தன்மையும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டு இந்த நாள் வரைக்கும் கடவுளுடைய பாதமும் அவருடைய முகமும் நமக்கு மூலதனமா இருந்து நம்ம வாழ்க்கையை நாம வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம். பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்களா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம கடமையை இன்னும் துரிதப்படுத்துறோம். என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். செய்யக்கூடாததை நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நம்ம மனசை இன்னமும் ஸ்ட்ராங் பண்றோம். எதுவுமே கடவுளுடைய அருள் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாது. கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய பிளெஸிங், இதுவே நம்ம வாழ்க்கையை இங்க மாற்றி இருக்குது. நம்மளுடைய மிகப்பெரிய கனவுகள் எல்லாமே நினைவாகி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டோம். வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழணுன்ற ஒரு ஆர்வத்தையும் நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்லுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த மாதிரியான பூஜைகள் மூலமாக நம்ம மனதை இன்னமும் பலப்படுத்தி திடப்படுத்தி அதற்கு ஒரு வழியை அமைச்சு கொடுக்குறோம். இதுவரைக்கும் நம்ம மனசுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விலகி மனசையும் சரி பண்ணுறோம். மனசை சரி பண்ணுறதால நம்ம செயல்களும் நல்லா இருக்குது. ஸோ நாமளும் இந்த சொசைட்டியில் வாழ்வதற்கு தகுதியான மனுஷனாக நாம் இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஆழ் மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் இந்த பதிவை இந்த நொடி வரைக்கும் கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமான உணர்வுகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் உங்கள் மனசில் அரியணை போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் நடத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொரு லீலைகளும் இங்க வாழ்க்கையில் நமக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, துன்பப்படும் போது சோர்ந்துடக்கூடாதுன்றத நான் அன்பே சாய் குடும்பத்தில் கற்றுக்கிட்டேன். தொடர்ந்து போராடும் போது அந்த துன்பத்தை நாம் வெல்லலாம் அப்படின்னு. அதே போலதான் இங்கே இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு நடக்க போகுது. உங்க ஒற்றுமையை பார்த்து சாயப்பா ரொம்ப பெருமைப்படுறாருங்க. இதெல்லாம் நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காகவோ இல்லை கற்பனைக்காகவோ இங்க நான் சொல்லவே இல்லை. கனவின் மூலமா எனக்கு நிறைய வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அன்பே சாய் குடும்பத்துடைய மிகப்பெரிய வெற்றி, ஏன் சிலர் பயங்கரமான வெற்றி அடைகிறாங்க, அதற்கு அடிப்படை காரணம் எதுவுமே காரணம் இல்லாம இங்க நடக்காது. ஏதேச்சையாவும் நடக்காது. ஒரு இடத்துல ஒரு செடி வளருதுன்னா அது விதை இல்லாம வளரவே வளராது. அதே போலதான் அன்பே சாயில சிலருக்கு அமோகமான வெற்றி எப்படி வந்திருக்குது அப்படின்னா, அவங்களுடைய மனதும் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய செயல்களும், இந்த 3 விஷயமும் 100க்கு 100 அவங்க நினைச்சபடி இயங்குறதால கடவுள் அவங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடி தந்தாரு. ஸோ எண்ணங்கள் எந்த மாதிரி எண்ணங்களை நினைக்கணும், எந்த மாதிரி செயல்களை செய்யணும், எதெல்லாம் உன்னால மேக்சிமம் செய்ய முடியுமோ அதை மேக்சிமம் எஃபர்ட்ஸ் கொடு. என் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் தான் நான் கொண்டு வரணும் என் மனசுக்குள்ள அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட மெசேஜை கேளு, மெசேஜை பாரு. அதுல நீ காம்ப்ரமைஸ் ஆகாத. இந்த உலகம் சில விஷயங்களை உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி, பார்த்தியா இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தும். அப்போ உலகம் எதை நிறுத்தினாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு நம்பி நாம் ஏற்றுக்க கூடாது. எதை தேடி நீ அலைகிறியோ அதை தொடர்ந்து தேடிக்கிட்டே இரு.
அது கிடைக்கிற வரைக்கும் வேற ஒன்றை தேடாத. வேற ஒன்றை தேடிட்டா அப்புறம் நீ தேடி அலைஞ்சது கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிடும். அப்போ எனக்கு நல்ல எண்ணங்கள் தான் என் மனசுல வரணும் அப்படின்னா நாம 100% அதுல மட்டும்தான் தேடணுமே தவிர, உலகம் நமக்கு முன்னாடி சில விஷயத்தை காட்டும். அதை பார்த்த மறுகணமே அது உன்னுடைய எண்ணங்களுக்கு உட்பட்டதா இல்லை நீ நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய அது காட்டுதான்றது ஒரு நொடி போதும். அதை பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். அதுலேயே ஐக்கியமாயிட்டா நாம தேடி வந்தது, நாம இதுவரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தது அது கிடைக்க முடியாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், எண்ணங்களை 100% எதை உருவாக்கணுமோ அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி மட்டுமே நீங்க தேடுங்க. அடுத்தது செயல். எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல்களை செயல்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பல பேரோட விஷயங்கள் எங்க தோல்வியில முடியுது தெரியுமா? நம்ம எண்ணங்கள் ஒன்னா இருக்கும், ஆனா செயல்கள் வேறையா இருக்கும். அப்ப எண்ணங்களை முழுசா நம்ம கொண்டு சேர்க்கல, அதனால செயல்கள் செய்யும் போது தடுமாற்றம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தொடர்ந்து அன்பே சாய் ஆடியோவை கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே எண்ணத்தோட அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து கேட்பாங்க. அப்ப தொடர்ந்து கேட்கும்போது செயல்படுத்துவதற்கு அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, நாம நினைக்கிறோம் அன்பே சாய் ஆடியோவை கேட்கணும், அதுல சொல்லக்கூடிய விஷயத்தை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்தா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள், பாவங்கள் அத்தனையும் அழிக்கப்படும், நசுக்கப்படும். எப்படி நம்ம சாய்ப்பா கோதுமை மாவு அரைக்கும் போது ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி வச்சிருப்பார் இல்ல, அந்த மாதிரி அப்போ தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தினமும் பார்க்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட நடக்கும். நம்மளுடைய கான்சியஸ், சப்கான்சியஸ் அப்படின்னு. ஸோ கான்சியஸா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறத தாண்டி சப்கான்சியஸ் மைண்டில் எதையெல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கோ அதுதான் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தும். அப்போ சப்கான்சியஸ் மைண்டில் உங்களுடைய தாட்ஸ் இத்தனை வருஷங்களா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்குதோ அதுதான் திரும்ப 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 செய்யணும்னு தோணும். அப்போ புதுசா ஒரு விஷயத்தை ஏத்துக்காது. ஒரு ஹாஸ்டல்ல 4 பேர் தங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமா ரொம்ப டீப்பஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்ப புதுசா ஒருத்தர் சேரும்போது அந்த 4 பேரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்ப புதுசா சேர்ந்திருக்கிறவரும் டிஸ்டர்ப் ஆவார். வேற வழி இல்லை, சூழ்நிலை காரணமா இங்க வரணும், இங்க தங்கணும் அப்படின்னு. அப்ப நாளாக இவர் நம்ம கூட தானே இருக்க போறாருன்னு நினைச்சு பழக ஆரம்பிச்சுட்டா எல்லாமே சரியா போயிடும். அப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, உங்க ஆழ் மனசுல ஏற்கனவே இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இப்போ அன்பே சாய் மூலமாகவோ இல்ல வேறு சில வழிகள் மூலமாகவோ பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உள்ள வருதுன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவ்வளவு சீக்கிரம் அதை உள்ள விடாது. என்னைக்குமே ஏன் ஒரு உதாரணத்தை நாம சொல்லுறோம், அப்பதான் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய பலமும் அதனுடைய பலகீனமும் நமக்கு புரிய வரும். அப்போ யாரையும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள ஏத்துக்க மாட்டோம். கொஞ்ச நாள் ட்ரையல் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏத்துப்போம். ஏத்துக்கணும்னா தான் ஏத்துக்க முடியும், இல்லைன்னா ஏத்துக்க முடியாதுன்னு முடியாது. அதே போலதான் நம்ம ஆழ் மனசுல ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்களால அது பின்னப்பட்டுள்ளது. அப்போ நாம ஏனோ தானோன்னு சொல்லி சில விஷயத்தை கேட்கும்போது அதை அதே பாயிண்ட்ல செயல்படுத்தவும் முடியாம போயிடும்.
அப்போ நான் நினைக்கிறேன் ஆனா செயல்படுத்த முடியலன்னா நீங்க நினைச்சீங்க, நீங்க நினைச்சது தப்பு இல்லை, ஆனா அதை ஆழமா நினைக்கல, அதை ஆழ்ந்த நிலையில நினைக்கல, அதனால அது செயல்படுத்த முடியல. வேற நேரம், தேதி, ஜாதகம், கிரகம் இந்த எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லா நாளுமே பொற்காலம்தான், எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான். ராகு காலம், யமகண்டம் எதுவும் எங்கேயுமே இல்லை. கெட்டதை செய்யறதுக்கு நேரங்காலம் பார்க்கிறோமா? அப்ப நல்லதை செய்யறதுக்கு மட்டும் ஏன் நேரங்காலத்தை பார்த்து நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை தள்ளி வைக்கிறோம்? தள்ளி வைக்கிற ஒரு விஷயமும் தோல்வியில முடியுது. எதையுமே உடனுக்கு உடனா செயல்படுத்தக்கூடிய விஷயம் வெற்றியில முடியுது. அதனாலதான் கெட்ட எண்ணங்களுக்கு சொந்தக்காரராக நாம இருக்கோம். அதுக்கு நேரம் பார்க்கல, அதுக்கு தேதி பார்க்கல, அதுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கல, ஜாதகத்துல எது எந்தெந்த கட்டத்துல இருக்குதுன்னு பார்க்கல. கெட்டது செய்ய உடனே செய்யறோம். அதனால கெட்ட எண்ணங்களால நாம பின்னப்பட்டு உள்ளோம். அந்த கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தான். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நாம செய்யும்போது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர போகுதுன்னு உங்க மனசுக்கு புரிய வைங்க. அது ஆழ் மனசுல கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஆழ் மனசுல ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதற்கு உரிய வழிகளை அது உங்ககிட்ட சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன முடிவை எடுத்தாலும் உங்க ஆழ் மனசு தான் ஜெயிக்குது. நீங்க மேலோட்டமா நினைக்கலாம், இன்னைக்கு யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன், யாரையும் சந்தேகப்பட மாட்டேன், யாரையும் தேவையில்லாம திட்ட மாட்டேன், யார் மேலேயும் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்கு வந்தா நீங்க சட்டுன்னு வெடிச்சிடுவீங்க. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தோணும், ஐயோ நாம இப்படி பேசக்கூடாதுன்னு நினைச்சோமே, இப்படி இவங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமே, இப்படி நாம செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டும் அப்போ வரும். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் உணர்வு வரும் தெரியுமா? அப்பதான் புத்தி சொல்லுது, ஏண்டா நீ இப்படி பண்ண, நல்லாதான்டா இருந்த, ஏண்டா இப்படி கொந்தளிக்கிறேன்னா ஆழ் மனசுல அது அப்படியே நிக்குது. அதை அழிக்க முடியல. அப்ப அழிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அழிக்க முடியும்ன்றதுக்காக தான் பதில். அப்போ அழிக்கவே முடியாதுன்னா கடவுள் எதுக்கு? நல்ல சிந்தனைகள் எதுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது எதையுமே முயற்சி பண்ணாம முடியாதுன்னு சொல்லி அதுதான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிற மனுஷங்க ஜாஸ்தி. ஆனா முயற்சி பண்ணி முடியும்னு சொல்ற ஜனங்க கம்மி. அப்போ ஒரு கவர்மெண்ட்டை ஆட்சி நடத்துதுன்னா மெஜாரிட்டி எதுவோ அதுதான் ஆட்சி நடத்த முடியும், மைனாரிட்டி நடத்த முடியாது. அப்போ நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா தோல்விகளையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையா தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. அப்போ மெஜாரிட்டி என்னவோ அந்த இடத்துல தான் நாம நிக்கிறோம். ஆனா மைனாரிட்டி என்னவோ அந்த இடத்துல நாம நிக்கல. வெற்றி பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்கும் ஆழ் மனசுல நம்மளை விட நீங்க ஒரு 10 டன் எதிர்மறை எண்ணங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவன் நிச்சயமா 100 மடங்கு எதிர்மறை எண்ணங்களை வச்சிருப்பான். ஆனா அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான், அது தப்பு, அது இருக்கிற வரைக்கும் நம்மளால உயர்வு பெற முடியாதுன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சதால, அவனுடைய எண்ணங்களை வலுப்படுத்தினதால, அவனுடைய செயல்கள் சிறப்பா இருந்ததால அவன் தலைவனானான். இவன் அதை பத்தி பண்ணாம அதை பத்தி நினைக்காம இருக்கிறதால கடைசி வரைக்குமே இவன் தொண்டனா இருந்து வாழ்ந்துட்டான். அப்ப எல்லாரையும் தலைவன் ஆக முடியுமா? எஸ், தலைவன் ஆக முடியும். அது இந்த ஜென்மத்துல முடியுமா? அது இந்த ஜென்மத்துல முடியறதுக்கு 10% இருக்குது. ஆனா மனசை வச்சுட்டா 90% அடுத்த ஜென்மத்துல இருக்குது.
அப்போ ஆழ் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அப்போ ஆழ் மனசுல நீங்க மிகப்பெரிய செலிபிரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியில நாளைக்கு நீங்க ஒன் ஆஃப் த பிசினஸ் பார்ட்னரா மாறிடுவீங்க அப்படின்ற நினைப்பை வச்சுக்கிட்டு அந்த நினைப்பை பிறர்கிட்ட சொல்லாம நீங்க வாழ்ந்து அந்த வேலையை செஞ்சு பாருங்களேன். அப்போ யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு நாம பலியாடா மாறிடக்கூடாது. என்னதான் திறமை இருந்தாலும் அந்த இடத்துல ஈகோயிசம் இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. என்னதான் நீங்க ஒர்க்ல ரொம்ப டெடிகேட்டடா இருந்தாலும் நீங்க உங்க வாய்ஸை உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ரைஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் உங்க ஆழ் மனசுல நீங்க விதைக்கணுங்க. முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு செடி இருக்குது அப்படின்னா நான் விதையே வைக்கலையேப்பா, அப்புறம் எப்படிப்பா அந்த செடி வளருதுன்னா புறாக்கள் விடக்கூடிய எச்சம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அது நம்புறீங்களா இல்லையா? நான் ஒரு விதை போடுறேன், அதுக்கு செடி முளைக்குது. ஆனா விதை போடாத செடியும் எப்படி முளைக்குது? அப்போ புறாவோ காக்காவோ ஏதோ ஒரு பறவை இனங்கள் எங்கிருந்தோ எதையோ எடுத்துட்டு வந்து போட்டிருக்கும், அதனுடைய எச்சம் இருந்திருக்கும், அதன் மூலமா அது வளர்ந்தது. அப்போ ஆழ் மனசுல எதையுமே விதைக்காம உன் வாழ்க்கையில நீ எதையுமே சாதிக்க முடியாம போயிடும். அப்ப சாதிப்பதற்கு ஏற்ற மனிதர்கள் தான் இங்க நாம் அனைவருமே. ஆனா ஏன் சாதிக்க முடியாம போகுதுன்னா உன் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். ஒரு பெரிய படை வீரர்கள் இப்படி எதிரி வெளிநாட்டு அடுத்த நாட்டில் இருந்து தாக்கக்கூடாத அளவுக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்களோ, அதே போல நம்ம மனசுல எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட படை தளபதிகள் 24 மணி நேரமும் எதிரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை வருவதற்கு தடுப்பு சவர்களா இருந்து கொண்டு எதை வந்தாலும் அதை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதை வந்தாலும் அதை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நல்ல சிந்தனைகள் கொண்ட ஒருத்தன் வந்தா அவனை அழிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படிங்க உள்ள விடுறதுன்னா, அப்ப அந்த படை தளபதிகள் இருக்காங்களே அவங்கள நீங்க மாத்தணும். நம்ம ஆளுதான்ப்பா உடுப்பா, நம்ம ஆளுதான்ப்பா உடுப்பா அப்படின்னு. அப்ப அவன் விட்டுருவான். வந்ததுக்கு அப்புறம் ஒருத்த நல்ல எண்ணங்கள் கொண்ட மனுஷன் வந்துட்டானா போதும், இன்னும் 10 பேர் அவனை தேடி வருவான். அந்த 10 பேர் இன்னும் 100 பேர் தேடி வருவான். அந்த 100 பேர் என்ன 1000 பேர் தேடி வருவான். ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னா, எஸ், நீங்க எதிர்மறை எண்ணங்கள் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்போ கனவுலையும் அது வருது, நினைவிலையும் அது நிக்குது. எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. எஸ், இந்த வார்த்தை சொல்றதே தப்பு. நம்ம எந்த வார்த்தைகளை அதிகமா பேசுறோமோ அது எங்க இருந்து வருது? எங்க இருந்தோ ஒன்று வரணும் இல்லையா? எங்க இருந்தோ வரணும். நம்மள எங்க இருந்து வந்தோம்? அம்மாவோட வயிற்றுலேருந்து வந்தோம். அப்ப ஏதோ ஒரு மூல காரணம், ஆதாரம் ஒன்று நிற்குது. அந்த ஆதாரம் எது? மூல காரணமா செயல்படுவது எதுன்னா, நாம வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், நம்ம கண்ணு என்ன பார்க்குதோ, நம்ம காது என்ன கேட்குதோ, அதன் மூலமா ஒரு வாழ்க்கை இங்க உருவாகுது. அந்த வாழ்க்கை நம்ம பார்த்ததும் கேட்டதும் நல்லா இருந்துச்சுன்னா நாம நல்லா இருப்போம். அது வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் தப்பான வாழ்க்கையை நோக்கி போகும். அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்க உங்க மனது நல்ல பக்குவம் அடையுது. பக்குவம் அடைந்த மனசுல எந்த குழப்பமும் இருக்காது, எந்த துன்பமும் முளைக்காது, எந்த புதிய கர்மாவும் ஸ்டார்ட்டும் பண்ணாது. அப்ப என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அவசரப்பட மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம். அதை ஏத்துப்போம், ஏத்துக்கிட்டு அதுல இருந்து போராடுவோம். அமைதியான போராட்டம் வெற்றியை தரும். பட் ஆரவாரமான போராட்டம் தோல்வியை மட்டும்தான் தரும்.
சாணக்கிய தந்திரன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ரகசியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னுடைய ரகசியத்தை வெளியில சொல்லாத. சொல்லிட்டா உன்னை எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதை போக விடாத மாதிரி இங்க செயல்படுவாங்க. ஒன்று தெரிஞ்சும் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கே தெரியாமலும் செய்வாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் டெய்லியும் ஆரத்தி எடுக்கணும், சச்சரிதம் படிக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இதன் மூலமாக என்ன உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு. அப்போ நான் சொன்னேன், இதன் மூலமாக நான் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் போக போகுது. நான் ஒரு நல்ல பிரைட்டான ஒரு மனுஷனாக மாறப்போகிறேன். சொன்ன உடனே அந்த குடும்பம் இவங்களை பார்த்து சிரின்னு சிரிச்சிருக்குது. இவங்களால ஆரத்தி எடுக்க முடியல, சச்சரிதம் படிக்க முடியல. ஆரத்தி எடுக்கும் போதும் சச்சரிதம் படிக்கும் போதும் இவங்க மைண்டை எப்படி போச்சு அப்படின்னா, இதெல்லாம் செய்யறதால நடந்துடுமா? அப்போ இந்த ஒரு வார்த்தை ஏன் வருதுன்னா, இவங்களுடைய ரகசியத்தை பற்றி பிறருக்கு சொல்லும்போது அந்த பிறர் இவங்களை பார்த்து நக்கலும் நையாண்டியும் கேலியும் பண்ணும்போது, அப்போ நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திலையும், அதாவது அவங்க தடுக்கலை, ஆரத்தி எடுக்கும்போது தூக்கி போட்டு உடைக்கல, ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹிட்லர் மாதிரி ஆர்டர் போடவும் இல்லை. ஆனால் அவங்க சொன்னது ஏற்கனவே நம்ம ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களோட கலந்துடுச்சு. கலந்ததால அது மெஜாரிட்டியாக போயிடுச்சு. அதனால் ஆரத்தி எடுக்கும் போதோ தியானம் செய்யும் போதோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே உள்ள விடுது. அப்போ எண்ணங்கள் முழு உருவத்தை பெறாததால காட்சி தெளிவாக இல்லை. காட்சி தெளிவாக இல்லை. செயல் 100% வெற்றியை நோக்கி போகலை. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோமோ அதை விட ஒரு மோசமான நிலைமையில நாம் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? என்னுடைய மைண்டு ஸ்ட்ராங் ஆகணும். என்னுடைய என் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நான் சுத்தம் பண்ணணும். அசுத்தமாக இருக்கிற இடத்துல சாப்பிடவோ நிற்கவோ முடியாதில்ல. அப்போ அசுத்தமான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு சொந்தம் இல்லையா? அப்போ அது இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே பெற முடியாமல் போயிடும் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு பல விஷயங்களை கடவுள் உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது அதில் இருக்கக்கூடிய நல்லதை நீங்கள் எடுத்துப்பீங்க, எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் விட்டுடுவீங்க. ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக மாறும். நல்ல சிந்தனைகளை உருவாக்கி அதில் தொடர்ந்து நிற்கும்போது ஆரம்பத்தில் படக்கூடிய கஷ்டங்கள் 1-2 இல்லைங்க. 1-2 இல்லை. பழக்கத்துக்கு வர வரைக்கும் எல்லாமே கஷ்டம். பழக்கத்துக்கு வந்துட்டா எல்லாமே எளிது. அப்போ நல்ல விஷயங்கள் பழக்கத்துக்கு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினமான காரியமா இல்லை எளிதாக இருக்குமான்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு 1ஆம் தேதி, அதான் ஆயுத பூஜை வேறு. ஏதாவது இது வரைக்கும் நான் இதை செய்யணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நான் இந்த 4 நேரத்தை பார்க்கல. சில பேருக்கு 1ஆம் தேதி செய்யலாமே, 2ஆம் தேதி செய்யலாமே, இல்லை முதல் வரக்கூடிய வியாழக்கிழமையில் செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அவங்கள நான் ரீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சி செய்யாமல் இருக்கீங்களோ அதனால தான் இப்போ வரைக்கும் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிடுங்க. அப்போ தான் உங்களை பிடிச்ச கர்மாவும் போகும், தொடர்ந்து உங்களுக்கு
எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு துக்கப்பட்டு இருக்கீங்களே, அதுவும் உங்களை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லி மறுபடியும் எல்லோருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். நம்ம குடும்பம் என்றைக்குமே சிறப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா.